எண்ணெய் வளம் அதிகமா இருக்கிற இந்த பகுதியில உள்ள போய் லோடு ஏத்த போறோம். அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். பல மாசம் ஆயிடுச்சு இந்த மாதிரி வீடியோக்கள் எல்லாம் போட்டு எங்கே போயிட்ட அப்படின்னு பொறுப்புகள் எல்லாமே திறன்பட செய்யணும், எந்த தவறும் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் 11 வருஷமா வேலை பார்த்து அப்படியே படிப்படியா இன்ஜின் ரூம்ல நம்ம வேலைகள் என்ன அப்படிங்கிறது வந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் வணக்கங்க. நான் மாருதி கார்கோ ஷிப்னு சொல்கிறேன். சரக்கு கப்பலில் வேலை பார்க்குறேன்னா கப்பல் நடைமுறைகளை பற்றி உங்களோட ஷேர் பண்ணிட்டு வரேங்க. இன்றைக்கி நம்ம கப்பல் அமெரிக்காவோட ஹியூஸ்டன் துறைமுகத்துக்கு தாங்க வந்திருக்கு. ஹியூஸ்டன் துறைமுகம் எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்களா? அதுவும் அங்கே பாருங்கள், இங்கே ஒரு கப்பல் தெரியுதுங்களா? அதுக்கு பின்னாடி ஒரு கப்பல், அதுக்கு பின்னாடி சில கட்டடங்கள் தெரியுது. அதுக்குள்ளே போனதாங்க ஹியூஸ்டன் துறைமுகம் வரும். உள்ளே போகும்போது காட்டுறேன். நம்ம கப்பலை போலவே மற்றும் பல கப்பல்கள் வந்து இங்கே நங்கூரமிட்டு காத்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. எக்கச்சக்கமான கப்பல்களுங்க, அப்படியே எண்ணவே முடியாது, அவ்வளோ கப்பல்கள் இருக்குது. அமெரிக்காவோட தென்பகுதியில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு துறைமுகம்னா அது இந்த ஹியூஸ்டன் துறைமுகத்தை சொல்லலாம். அவ்வளோ முக்கியமான துறைமுகம். எண்ணெய் வளம் அதிகமாக இருக்கிற இந்த பகுதியில் அமெரிக்காவிலிருந்து எண்ணெயை ஏற்றுமதி செய்கிறதுக்காக நிறைய கப்பல்கள் வந்திருக்கு. அதில் நம்ம கப்பலும் ஒரு கப்பல். உள்ளே போய் லோடு ஏற்ற போகிறோம். அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். சாயங்கால நேரம் அப்படியே வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக வெளியே வந்து காத்தோட்டமாக அப்படியே இப்போ அந்த இயற்கையோட அழகை ரசிச்சுட்டு இருக்கும்போது அதை அப்படியே வீடியோவாக எடுத்து உங்களோட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஆமாம், பல மாதம் ஆயிடுச்சு இந்த மாதிரி வீடியோக்களெல்லாம் போட்டு எங்கே போயிட்டா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இன்ஸ்டாகிராம்லேயே ஆகட்டும், அப்படியே கமெண்ட்ஸ் செக்ஷன் ஆகட்டும், நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. உங்களுக்கு எல்லாம் என்னுடைய முதல் மன்னிப்பு. இவ்வளோ மாதங்களாக வீடியோ பதிவு செய்யாமல் இருந்ததுக்காக. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான். என்னென்னா, எனக்கு பதவி உயர்வு கொடுத்துருந்தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர். கப்பலில் 11 வருஷமாக வேலை பார்த்து அப்படியே படிப்படியாக ட்ரெயினி இன்ஜினியர், ஃபோர்த் இன்ஜினியர், தேர்ட் இன்ஜினியர்னு அப்படியே படிப்படியாக இப்போ ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு பதவி உயர்வு சில மாதங்களுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க. அந்த அப்டேட்டை நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே ஆகட்டும், ஃபேஸ்புக்லேயே எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. யூடியூப்பில் மட்டுமே வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்காது. இந்த பதவி உயர்வு கிடைச்சதுக்கப்புறம் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புகளும் ரொம்ப அதிகமாச்சுங்க. அந்த பொறுப்புகள் எல்லாமே திறன்பட செய்யணும், எந்த தவறும் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இவ்வளோ நாட்களாக வீடியோ எதுவும் பதிவு செய்யலை. என்னுடைய வேலையிலேயே முழுசாக கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஓரளவுக்கு என்னோட வேலைகளில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆகிட்டேன். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்ச விஷயங்களை இனிமேல் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இதை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். இனிமேல் இடைவிடாமல் தொடர்ந்து வீடியோ பதிவுகள் வரும். கடல் சார்ந்த, கப்பல் சார்ந்த பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இனிமேல் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணிக கப்பல் சார்ந்த அதில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் இது எல்லாமே தொடர்ந்து இனிமேல் வரும். சரி, இப்போது இந்த ஃபர்ஸ்ட் இன்ஜினியர் பதவிக்கான அந்த பொறுப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அப்புறம் இந்த பதவி உயர்வு கிடைச்சதுக்கப்புறம் என்னென்னலாம் புதிய மாற்றங்கள் எனக்கு ஏற்பட்டிருக்கு கப்பலில் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. பிரம்மாண்டமான கப்பல். பல லட்சம் டன் எடை கொண்ட பொருட்களை ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு கடல் வழியா அப்படியே தண்ணியில மிதந்து போற இந்த கப்பல்களை பார்க்கும் போதே ரொம்ப பிரமிப்பாதாங்க இருக்கு. அந்த காலத்துல வெறும் காற்று மற்றும் கடல் நீரோட்டத்தை மட்டுமே பயன்படுத்தி மற்ற நாடுகளோட கடல் வழியா வாணிபம் செஞ்சுட்டு வந்தாங்க நம்ம முன்னோர்கள். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொல்ற தொழில் புரட்சி உருவானதுக்கு அப்புறம் கப்பல்லையும் இயந்திரங்களை பொருத்தி இயக்க ஆரம்பிச்சாங்க. இதன் மூலமா கப்பலுடைய வேகம், நண்பகத்தன்மை மற்றும் இழுவைத்திறன் இது எல்லாமே பயங்கரமா அதிகரிச்சுது. இது உலகளாவிய வர்த்தகம் மற்றும் கப்பல் போக்குவரத்துல ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்துச்சுங்க. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த கப்பல் இயந்திரத்தோட திறன் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் போச்சு. இதன் காரணமா கப்பல்கள் கொண்டு போகக்கூடிய பொருட்களின் அளவு மற்றும் அந்த கப்பல்களுடைய உருவ அமைப்பு இது எல்லாமே பிரம்மாண்டமா மாறுச்சுங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய சரக்கு கப்பலா கருதப்படுற எவர் ஏஸ் அப்படிங்கிற கண்டெய்னர் கப்பல்ல சுமார் 23,992 கண்டெய்னர்களை ஏத்திட்டு போலாம். இந்த பிரம்மாண்ட கப்பலை இயக்க கப்பல்ல பொருத்தப்பட்டிருக்கிற இன்ஜினோட திறன் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,15,000 ஹார்ஸ் பவர் கொண்டு மிக பிரம்மாண்டமான ஒரு இன்ஜினுங்க. இந்த மெயின் இன்ஜினை இயக்க உதவியா மற்றும் பலாயிரக்கணக்கான சிறிய இயந்திரங்களும் கப்பல்ல பொருத்தப்பட்டிருக்கும். அந்த மொத்த இயந்திரங்களும் இன்ஜின் ரூம்னு சொல்லப்படுற மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை கூடமா கப்பல்லையே அமைஞ்சிருக்குங்க. கப்பலோட தொழிற்சாலையா கருதப்படுற இவ்வளவு பெரிய இன்ஜின் ரூம்ல வேலை பார்க்கறவங்க பலாயிரக்கணக்கான பேர் கிடையாதுங்க, வெறும் 10 பேர் மட்டும்தான்.
இதுல ஆபீசர் கேட்டகரியில ட்ரெயினி இன்ஜினியர், 4th இன்ஜினியர், 3rd இன்ஜினியர், 2nd இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் ஆபீசர், இவங்களுக்கு உதவியா ரேட்டிங் கேட்டகரியில ஃபிட்டர், மோட்டர்மேன், வைப்பர் அப்படிங்கிற ஒரு சிறிய குழு, இவங்களையெல்லாம் வழி நடத்த தலைமை பொறியாளர்னு சொல்ற சீஃப் இன்ஜினியர். சராசரியா 10 பேர் கொண்ட ஒரு சிறிய குழு தான் மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலையா கருதப்படும் கப்பலோட இன்ஜின் ரூம்ல வேலை பார்த்துட்டு வர்றாங்க. ஒவ்வொரு பணியாளருக்கும் அவருடைய தகுதிக்கு ஏற்ப கப்பலின் இயந்திரங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கும். மொத்த கப்பலின் பொறியியல் பிரிவுக்கு தலைவர்னா தலைமை பொறியாளரான சீஃப் இன்ஜினியர் தான். அவரோட மேற்பார்வையில இந்த மொத்த இன்ஜின் ரூம் டீமையும் வழி நடத்துவதுன்னு பாத்தீங்கன்னா அது அடுத்த பதவியில் இருக்கும் செகண்ட் இன்ஜினியர் அப்படிங்கிற பதவியில் இருப்பவர் தான். சில ஜப்பானிய கம்பெனிகள்ல இந்த பதவியோட பெயர் வந்து ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. இந்த பதவியோட முக்கியத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்ட கப்பலை இயக்கும் ராட்சச இன்ஜினோட பொறுப்பாளர், கப்பலோட அந்த மெயின் இன்ஜினும் அதை சார்ந்த பலாயிரக்கணக்கான மற்ற இயந்திரங்களும் சரிவர இயங்குதா அப்படிங்கிறத உறுதி செஞ்சுக்கிறது, அதுல ஏதாவது பழுது ஏற்பட்டா அதை உடனடியா சரி செய்யும் குழுவுக்கு தலைமை தாங்குவது, மேலும் அந்த பணிகள் பாதுகாப்பான நடைமுறைகளை பின்பற்றி நடக்கிறதுங்கிறத உறுதி செய்யறது, எல்லாத்துக்கும் மேல மொத்த இன்ஜின் ரூம் டீமையும் வழிநடத்தும் மிக முக்கியமான பொறுப்பும் இந்த பதவிக்கு வழங்கப்பட்டு இருக்கு. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பதவிக்கு தான் சமீபத்துல எனக்கு பதவி உயர்வு கிடைச்சிருக்குங்க. ஒரு சின்ன விவசாய குடும்பத்துல பிறந்தேன்னா ட்ரெயினி மெரைன் இன்ஜினியரா என்னோட கப்பல் வாழ்க்கையை ஆரம்பிச்சு கடந்த 10 வருஷத்துல 4th இன்ஜினியர், 3rd இன்ஜினியர்னு படிப்படியா பதவி உயர்வு பெற்று இப்போ ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியரா பதவி உயர்வு கிடைச்சிருக்குங்க. இந்த பதவி உயர்வு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் அதிகரிக்கப்பட்ட பொறுப்புகள் மற்றும் வரப்போகும் சவால்களை சரியான முறையில சமாளிக்க முடியுங்கிற நம்பிக்கையோட என்னுடைய தொடரப்போகும் இந்த கப்பல் வாழ்க்கைக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் என்றைக்கும் அவசியம்.